நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான வீட்டை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு மாலப்பட்டி போகிற லைனில் சர்வேர் நகருக்கு ஆப்போசிட்டில் பாத்திமா நகர் இருக்குது. அந்த நகருக்கு போகிறதுக்கு பக்கத்தில் தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1100 சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஒரு 1000 சதுரடி பில்டப் ஏரியாவாக வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மிங்க. 42 லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. மேக்ஸிமம் நம்ம சேனல் மூலியமாக போடக்கூடிய வீடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். 3 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா குறைச்சி பேசி தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. மொத்தம் வந்து 3 வீடு இருக்குது. 3 வீடுமே சேல்ஸுக்கு தான். இதில் மொதல் இருக்க அந்த 2 வீடு வந்து நமக்கு 1100 சதுரடியும், கடைசியாக இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு 1200 சதுரடி லேண்ட் ஏரியாவும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 43 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 1 லட்ச ரூபா தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திமா நகரில் இருந்து டைரெக்டாக தாண்டி பாத்திமா நகரை தாண்டி டைரெக்டாக இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ரீச் ஆகிட முடியும். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இதுதான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து நமக்கு சூப்பராகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு இன்னொரு அடிஷ்னல் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 23 அடிக்கு டெட் அண்டு பிளானிங்காக நமக்கு ரோடு ஃபேஸோடு கிடைக்கிது. நம்ம கார் வாங்கினாலும் கூட நம்ம வந்து வெளியில் தாராளமாக நிப்பாட்டிக்க முடியும். வேறு யாருக்கும் இங்கே வந்து புழக்கம் கிடையாது. இதுக்கு அங்கிட்டு பின்னாடியும் வந்து வீடு தான் ஃபுல்லாக க்ளோஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். மொத்தம் வந்து 3 வீடுமே இருக்குது. 3 வீட்டோட எலிவேஷனும் பாருங்கள். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் நீங்கள் லோன் எலிஜிபிள் வந்து பண்ணிக்கலாம். இந்த 2 வீடுமே 1100 சதுரடி. இந்த கடைசியாக இருக்கக்கூடிய வீடு வந்து 1200 சதுரடி. இது மட்டும்தான் 1 லட்ச ரூபா வந்து நமக்கு கூட சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செப்டிக் டேங்க் ப்ரொவிஷன் வந்து கிடச்சிருது. செப்டிக் டேங்க் வந்து ஒரு 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் வெளியில் வர்றதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு 6 அடிக்கு. ஸோ அதனால் வேஸ்டேஜ் வாட்டர் வந்து டைரெக்டாக வீட்டுக்குள்ளே இருக்காது, வெளியில் வந்துடும். நமக்கு என்றைக்கு ஓட போகிறாங்களோ அப்போ வந்து நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாலப்பட்டி போகிற லைனில் சர்வேர் நகர் ப்ளஸ் வந்து ஆர்கே நகர் ப்ளஸ் வந்து பசுமை நகர் ஏரியா இங்கிட்டலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1000 சதுரடி லேண்டில் ஒரு 900 சதுரடி பில்டப் ஏரியா இருக்கக்கூடிய வீடுகளே வந்து 40 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹை கேஜில் கொடுத்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16க்கு 9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருது. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் போர்வெல்லும் சம்பும் வந்து போட்டிருக்காங்க. போர்வெல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 450 அடியும், சம்பு வந்து ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 16 பில்லர் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபுல் போஸ்ட்டு தான், எதுவுமே வந்து நமக்கு கட் போஸ்ட்டு கிடையாது. வீட்டோட என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸுமே வந்து கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலேயே நமக்கு அவுட்டர் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து நம்ம கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு தகுந்த மேனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் தாங்க நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ளோரிங்கில் இருந்து ரூஃப் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
டைல்ஸை வந்து லேகிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நமக்கு வந்து நீட்டாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ராஜநிலை வந்து 5க்கு 7 அப்படிங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கிலே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 80% ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு ஒரு 20% தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருது. அதே போல் இந்த லிவிங் ஹால் ஏரியாலேயே அங்கே வந்து டிவி ப்ரொவிஷன் கிடச்சிருது. அதுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு பூஜை ரூமும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட வென்டிலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேசியஸான விண்டோஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வயர் ஃபுல்லாகவே வந்து நமக்கு குந்தன் வயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பூச்சுக்கு வந்து செட்டிநாடும், காங்கிரட்டுக்கு வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் தான் வந்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நடுத்தரமானவங்களுடைய பெரிய கனவு. அந்த மாதிரியான வீடுகளாக தான் நாங்கள் வீடியோவாக எடுத்து நிறைய இடங்களில் ப்ரொமோட் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, தோட்டம், ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட பூஜை ரூம் தான். தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் கொடுத்து நல்லா ஸ்பேசியஸாகவே காம்பேக்டாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. அதே போல் இந்த வீட்டோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸ் டிஃபினிஷடு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான். என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஆர்ச்சு டிசைனிங்கில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நல்லா காம்பேக்டாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வாலில் லாஃப்ட்டு கொடுத்து அதுக்கு கீழே வந்து நமக்கு செல்ஃப்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அங்கே வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டி வந்துடும். அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ வாட்டர் ப்ரொவிஷன், இங்கே ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டியோடு ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் கபோர்டு ஒர்க் வந்து பண்ணலை. கபோர்டு ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கபோர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து உங்களுக்கு ஒரு 1.5 லட்சத்துலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா தான் வரும். அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. அதே போல் உங்களுக்கு வந்து வீடு சம்மந்தமாக எந்த சந்தேகம் இருக்குன்னாலும் நாங்கள் வந்து நிறைய டவுட்ஸுக்கு வந்து ஆலோசனை தர்றோம். லோன் சம்மந்தமாகவும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குனாலும் தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் வீடு எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு இது ஓரியன்டாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் எங்களோட சேனலுக்கு கால் பண்ணுங்கள். அதே போல் நிறைய பேர் பஞ்சாயத்து அப்ரூவ்டில் வந்து ஃப்ளாட் வாங்கியிருப்பீங்க. அது டிடிசிபி லோனுக்கு போகும்போது சிரமமாக இருக்கும். டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு வேணும் அப்படிங்கிறது இன்றைக்கி மஸ்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ பணம் கட்டினா உங்களுக்கு அந்த டிடிசிபி அப்ரூவ்டு வந்து கிடைக்கும், யாரை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து நாங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. வீட்டோட மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குமுல் அண்டு வேம்பில் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூமில் ஏசி ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துட்றாங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி நமக்கு சூப்பராகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு 5 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபர்செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வந்து இருக்குது. இது மட்டும்தான் கொஞ்சம் பேலன்ஸு. அதே போல் பெயிண்டிங்கில் வார்னிஷ் இதெல்லாம் அடிக்க வேண்டியது இருக்குது.
அவ்வளோதான். இந்த டயத்துலேயே வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட உங்களுக்கு எந்த மாதிரி வந்து பண்ணி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பில்டர்கிட்ட வந்து நம்ம பண்ணி தரலாம். அதே போல் கபோர்டு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்களாக பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை தனிப்பட்ட முறையில் பில்டரே எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கூட கம்மியான பட்ஜெட்டில் நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி தரலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நமக்கு நல்ல ஒரு காம்பேக்டாகவே கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூமில் ஏசி ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில், அதுவும் ரயில்வே ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு 40 லட்சம் ரூபா 42 லட்சம் ரூபா பட்ஜெட் நமக்கு வந்து பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இது வந்து இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பார்த்தினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த வீட்டை வந்து காட்டுறோம். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, தோட்டம், ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி உங்கள்கிட்ட வீடோ தோட்டமோ ஏதாவது விற்க முடியாது இருந்துச்சுன்னா தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு 30 நாள்லேருந்து ஒரு 60 நாளுக்குள்ளே நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து விற்று கொடுக்குறோம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.